ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 63 அதிகாரம் 8 வசனம். ஐசையா chapter 63 verse 8. அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய இரட்சகராக வேண்டும் என்றால் நாம் 2 காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். ஒன்று, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் வஞ்சனை இல்லை, பொய் பித்தலாட்டம் இல்லை என்று நாம் கர்த்தரிடத்திலே நிரூபிக்க வேண்டும். அந்த வேளையில ஆண்டவர் நமக்கு இரட்சகராக மாறுகிறார். Dear children of God, if you want God to become your savior, your redeemer, you need to make sure that you are God's child. Unless you become God's child, God cannot be your savior. He cannot come and save you from any kinds of distresses in your life. There are people, those who do not claim God as their father, as their God, and they expect that God should come and save them from different kinds of sicknesses and diseases. But I want to tell you, you need to claim that Jesus is your savior. You need to confess, my Lord Jesus, come and save me. That is very important. You need to be his child. You need to call him as your Lord. He needs to make sure that you are his people. That is important. கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் என் ஜனந்தான் என்று நான் சொல்ல வேண்டும். நீங்களும் நானும் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோமா? அவருடைய துதியை சொல்லி வருகிறோம் என்று சொன்னால் நாம் அவருடைய ஜனங்கள். அசுத்தமானதை தொடாதபடிக்கு விக்கிரக ஆராதனைக்காரர்களை விட்டு விலகி தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமே என்றால் அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார். When you do not touch filthy things and you separate yourself from the untoward generation, and you will become the child of God, and he is your God. That is the only way you will become a child of God. God wants to make sure that you will not lie in God's presence. என்னுடைய பிள்ளைகள் வஞ்சனை செய்வதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். பொய் சொல்வதில்லை, தேவனுக்கு முன்பதாக முரண்பாடாக அவர்கள் நடந்து கொள்வதில்லை. அவர்கள் எப்பொழுதுமே தேவனை நம்பி இருக்கிறவர்கள், அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவர்கள். People, those who are faithful, those who do not lie, are children of God. So, if you are God's child, you will receive God's favor. God will come and save you. My Lord Jesus will come and save you. When you claim him as your Lord and Savior, he will always be faithful to save you from every kinds of diseases, from every kinds of distresses. Believe in him and trust in him. அவரையே நம்புங்க, அவரை சார்ந்திருங்க. நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய ஜனந்தான் என்றும் உம்மிடத்தில் எங்களுக்கு நிச்சயம் விடுதலை உண்டு என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களிடத்திலே வஞ்சனை இல்லை, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களுடைய இரட்சகராக இருந்து எங்களை ரட்சித்து விடுவித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.